ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. இன்றைய பதிவில் நாம் ஐப்பசி மாதம் பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு நடைபெறும் அன்னாபிஷேகத்தை பற்றியும் அதன் சிறப்புகளை பற்றியும் இந்த பதிவில் பார்ப்போம். அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம், பொன்னம் பாலிக்கும் மேலும் இப்பூமிசை, எண்ணம் பாலிக்குமாறு கண்டு இன்புற இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியே. முதலில் அன்னாபிஷேகம் நடத்தப்படுவது ஏன்? அதன் புராண வரலாற்றை பார்ப்போம். கல்லுக்குள் இருக்கும் தேரை முதல் கருப்பையில் உள்ள உயிர்கள் வரை எண்ணாயிரம் கோடி உயிர்களுக்கு உணவளிப்பவன் இறைவன். அதனை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தும் விதமாக ஆண்டுதோறும் ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் எல்லா சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் நடத்தப்படுகிறது. சிவலிங்கத்தை அன்னத்தினால் முழுமையாக மூடி ஆராதனைகள் செய்வதையே அன்னாபிஷேகம் என்கிறோம். அதை ஏன் ஐப்பசி மாத பௌர்ணமியில் செய்ய வேண்டும்? மற்ற மாதங்களில் செய்யலாமே. அதற்கும் ஒரு காரணம் உண்டு. ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு ஒரு சிறப்பு உண்டு. அன்றுதான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து 16 கலைகளுடன் முழு பொலிவுடன் திகழ்கிறான். ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாளன்று அனைத்து சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் எனப்படும் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. இவ்வுலக உயிர்கள் அனைத்திற்கும் அன்னமான உணவை அளித்து பாதுகாக்கும் இறைவனுக்கு சுத்தமாக சமைக்கப்பட்ட சாதத்தினால் இறைவனை அலங்கரிப்பதுதான் இதன் சிறப்பம்சம். நாம் உண்ணும் உணவை இறைவனாக பார்க்கிறது ஆன்மீகம். உடலை வளர்ப்பதுடன் உள்ளத்தையும் வளர்ப்பது அன்னம்தான். இதனால்தான் ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்று சிவாலயங்களில் அன்னாபிஷேகம் நடத்தப்படுகிறது. பிரசாதத்தை பிரசாதம் என சொல்ல வேண்டும். சாதம் சாதாரண உணவு. பிர என்றால் கடவுள். அதுவே கடவுளுக்கு படைக்கப்பட்டு விட்டால் அதிலுள்ள தோஷங்கள் விலகி பிரசாதமாகிவிடுகிறது. முனிவர் ஒருவர் ஒரு தேசத்தின் ராஜாவை சந்தித்தார். அவரை வரவேற்ற ராஜா தனி அறையில் தங்க வைத்து சகல வசதிகளையும் செய்து கொடுத்து சாப்பிட்டு விட்டு போகும்படி கட்டாயப்படுத்தினான். முனிவரோ அதனை மறுத்தார். இருப்பினும் நியமத்துடன் சமைத்து போடுவதாக வாக்களித்து சமையலுக்கு தனி ஆட்களை ஏற்பாடு செய்தான் அந்த அரசன். முனிவரும் திருப்தியாக சாப்பிட்டார். பல வகை உணவுகளால் வயிறு மந்தமாயிற்று. அவருக்கு தூக்கமும் வந்தது. சற்று நேரம் தூங்கி பின் கண் விழித்ததும் கண்ணெதிரே இருந்த சுவரில் ஒரு முத்துமாலை தொங்கியதை பார்த்தார். உள்ளே சென்ற உணவின் தாக்கமோ என்னவோ, அதை எடுத்து வைத்துக் கொண்டால் என்ன என்று முனிவருக்கு தோன்றியது. அதை எடுத்து தன் வஸ்திரத்தில் முடிந்து வைத்துக் கொண்டார். சற்று நேரம் கழித்து ராஜாவிடம் விடை பெற்றுக் கொண்டு தன்னுடைய ஆசிரமத்திற்கு போய்விட்டார். அவர் சென்ற பிறகுதான் மாலை காணாமல் போன விஷயம் வெளிப்பட்டது. அதிகாரிகள் விசாரணையை ஆரம்பித்தனர். அந்த அறைக்கு வந்து போன அப்பாவிகளுக்கெல்லாம் உதை விழுந்தது. ஆனால் அவர்களோ ஒரே அடியாக தாங்கள் எடுக்கவில்லை என்று மறுத்தனர். அந்த முனிவர் மீது சந்தேகம் என்ற சிந்தனை கூட யாருக்கும் வரவில்லை. அவர் முற்றும் துறந்தவர் என்பதில் எல்லோருக்கும் முழு நம்பிக்கை. அன்று இரவு முனிவருக்கு வயிற்று வலி, கடும் பேதி. வயிறு குறைய குறைய மனதும் பழைய நிலைக்கு வந்துவிட்டது. அவசரப்பட்டு தவறு செய்துவிட்டோமே என்று மனம் கலங்கினார். என்ன நடந்தாலும் பரவாயில்லை, ராஜாவிடம்
இதை ஒப்படைத்துவிட்டு கொடுக்கிற தண்டனையை பெற்றுக்கொள்வோம் என்று அவரிடம் சென்றார். ராஜாவிடம் உண்மையை சொல்லி மாலையை ஒப்படைத்தார். ஆனால் ராஜாவோ, யாரோ ஒருவன் இதை திருடி உங்களிடம் ஒப்படைத்திருக்கிறான். அவனை காப்பாற்ற நீங்கள் திருடியது போல் நாடகமாடுகிறீர்கள். நீங்களாவது திருடுவதாவது இதை கேட்கவே மனம் கலங்குகிறது என்றான். ஆனால் முனிவரோ தன் கருத்தில் விடாப்பிடியாய் நின்றார். ராஜா அவரிடம், நீங்கள் சொல்வது உண்மையாயினும் அதற்கும் ஒரு காரணம் இருந்திருக்க வேண்டுமே. அது பற்றி ஏதாவது உங்கள் பேரறிவுக்கு புலப்படுகிறதா என கேட்டான். அதற்கு முனிவரோ, மன்னா, நேற்றைய உணவை சமைத்தது யார்? அதற்கு பயன்படுத்திய பொருட்கள் எந்த வழியில் வந்தன எனச் சொல் என்றார். சுவாமி, திருடன் ஒருவன் ஒரு அரிசி கடையை உடைத்து மூட்டையை தூக்கிச் சென்ற போது பறிமுதல் செய்த அரிசி அது. அரிசிக்குரியவர் உரிய ஆவணம் தராததால் அரண்மனை கிடங்கில் சேர்க்கப்பட்டது என்றான். பார்த்தாயா, திருட்டு அரிசியை சாப்பிட்டதால் திருட்டு புத்தி வந்துள்ளது என்றார் முனிவர். அப்படியே இருந்தாலும் கூட அப்படி ஒரு அரிசியை சமைக்க காரணமான நான் தான் குற்றவாளி என்றார் ராஜா. முனிவரும் அங்கிருந்து கிளம்பிவிட்டார். ஒரு உணவை பயிரிடும் விதம், பயிரிடுபவர், சமைப்பவர் இவற்றை பொறுத்தே உணவின் தரம் அமையும். அதை சாப்பிடும்போது அதன் குணநலன்கள் மனிதனை தாக்கும். அதனால்தான் இறைவனுக்கு படைத்து பிரசாதமாக சாப்பிடுகிறோம். பயிரிடும் போதும் சமைக்கும் போதும் சாப்பிடும் போதும் நல்லதையே சிந்தித்தால் நாம் உண்ணும் உணவே பிரசாதமாகிவிடும். அடுத்து அன்னாபிஷேகம் வந்த புராணத்தை பார்ப்போம். சந்திரன் அஸ்வினி முதல் ரேவதி வரையிலான தனது நட்சத்திர மனைவியருள் ரோகிணியிடம் மட்டும் தனி அன்பு செலுத்தி மற்றவர்களிடம் பாரபட்சம் காட்டியதால் மாமனார் தட்சனால் உடல் தேயட்டும் என்று சாபம் பெற்றார். சந்திரனுக்கும் ஒவ்வொரு கலையாக தேய ஆரம்பித்தது. அவர் மிகவும் வருந்தி கெஞ்சவே திங்களூரில் சிவபெருமானை பூஜித்தால் சாப விமோச்சனம் கிடைக்கும் என்றார் தட்சன். உடனே சந்திர பகவானும் திங்களூர் வந்து சிவபெருமானை நோக்கி தவம் செய்யத் தொடங்கினார். அவர் மேனியின் ஒளி நாளுக்கு நாள் மங்கத் தொடங்கியது. 3 கலைகள் மிச்சமிருக்கும் போது சிவபெருமான் அவர்பால் மனம் இறங்கி அந்த பிறையை தனது தலையில் அணிந்து கொண்டார். கொடுத்த வாக்கை மீறிய சந்திர பகவானுக்கு 16 கலைகளும் கிடைக்க பெற்றாலும் முழு பொலிவும் வருடத்தின் ஒரு நாள், அதாவது ஐப்பசி பௌர்ணமி அன்று மட்டுமே கிடைக்கும். அது மட்டுமல்ல, அவரது ஒளி தினமும் தேயும், முழுவதும் மறைந்து பின் படிப்படியாக வளரும். இது எப்போதும் நடக்கும் ஒரு சுழற்சியாக இருக்கும் என்று அருளிச் செய்தார் சிவபெருமான். அதனால்தான் திங்கள் முடி சூடியவனுக்கு சந்திரன் முழுமையான ஒளியுடன் இருக்கும் நாளில் சிறப்பு வழிபாடு செய்யப்படுகிறது. நம் ஆன்மீக ரீதியாக மட்டுமன்றி அறிவியல் ரீதியாகவும் இதற்கு ஆதாரம் இருக்கிறது. இந்த ஐப்பசி மாதத்தில்தான் நிலவு பூமிக்கு மிக அருகில் வந்து தனது முழு ஒளியையும் பூமியை நோக்கி வீசுகிறது என்கிறது வானவியல் சாஸ்திரங்கள். நவக்கிரகங்களில் சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி. இதை உணர்ந்த நமது ரிஷிகள் அந்த மாதத்தில் அன்னாபிஷேகம் செய்வது சிறப்பு என்று கண்டறிந்து அதை நடைமுறைப்படுத்தினார்கள். அன்னாபிஷேகத்தின் சிறப்புகள். சிவபெருமான் சதா அபிஷேக பிரியர். அதனால் அவருக்கு 11 வகையான பொருட்களால் அபிஷேகம் செய்வது வழக்கம். அவை தூய நீர், பசும்பால், இளநீர், கருப்பஞ்சாறு, சந்தனம், விபூதி, தயிர்,
பஞ்சாமிர்தம், மாப்பொடி, மஞ்சள், அன்னம் ஆகியவை. இவற்றுள் மிகச் சிறப்பானது அன்னாபிஷேகம். அன்னத்தை பிராணனன் என்றும் அகமன்னம் எனவும் வேதங்கள் போற்றுகின்றன. ஒருவன் எத்தகைய உணவு உண்கிறானோ அதை பொறுத்தே அவனது மனம் இருக்கும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த அன்னத்தை கொஞ்சம் கூட வீணாக்க கூடாது என்பதை உணர்த்தவும் அன்னத்தின் தெய்வீக தன்மையை எடுத்து காட்டவுமே அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. அது மட்டுமல்ல, நமது பேரண்டம் நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என்னும் பஞ்சபூதங்களால் ஆனது. அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளது என்கிறார் திருமூலர். அதேபோல் நமது உடலும் பஞ்சபூதங்களால் ஆனது. அந்த பஞ்சபூதங்களை சரியான வகையில் செயல்படச் செய்து உயிர்களுக்கு உணவும் நீரும் குறைவின்றி கிடைக்க அருள் செய்த சிவபெருமானுக்கு நன்றி சொல்லும் வகையிலும் நம் நாட்டிலும் வீட்டிலும் எக்காலத்திலும் உணவு பஞ்சம் வராமல் இருக்கவும் இறைவனுக்கு அன்னாபிஷேகம் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தினர் நம் முன்னோர்கள். அன்னம் என்பது பஞ்சபூதங்களின் சேர்க்கையால் உண்டாவது. அதாவது நிலத்தில் விழும் நெல் ஆகாயத்திலிருந்து பெய்யும் மழை நீரின் உதவியால் வளர்ந்து காற்றினால் கதிர்பிடித்து சூரியனின் வெப்பத்தினால் பால் இறுகி விளைச்சலை தருகிறது. காற்றின் உதவியுடன் கதிரெடுத்து எடுக்கப்படும் நெல் உமி நீக்கப்பட்டு அரிசியான பின் மண்ணால் ஆன பானையில் நீரிடப்பட்டு காற்றின் துணையால் எரியும் நெருப்பில் வெந்து அன்னமாகி ஆகாயத்தின் கீழுள்ள அனைத்து உயிர்களுக்கும் உணவாகிறது. அப்படிப்பட்ட அன்னத்தினால் செய்யப்படுவதால்தான் அன்னாபிஷேகம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக போற்றப்படுகிறது. சோறுதான் சொக்கநாதர், சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று இன்றும் மக்கள் சொல்வதுண்டு. நாம் உண்ணும் அன்னமே ஆண்டவன், அவனே இதில் இருக்கிறான், நமக்கு படியளப்பவன். சிவலிங்கத்தின் மீது வடித்த சாதத்தை அப்பி வைத்து பலவித காய்கள், கனிகள் எல்லாம் அலங்காரம் செய்து வைப்பார்கள். பிறகு தீபாராதனைகள் நடைபெறும். சிவலிங்கத்தின் மேல் பகுதியில் மனிதனால் தாங்க முடியாத அதிர்வுகள் அதிகம் இருக்கும் என்று கருதுவதால் அதை பிரித்து குளத்தில் மீன்களுக்கும் பட்சிகளுக்கும் பசுவுக்கும் கொடுத்த பின் எஞ்சிய அடிபாக சோறுதான் மனிதன் தாங்கவல்ல அதிர்வுகளை பெற்றுள்ளதால் அதைத்தான் நமக்கு பிரசாதமாக தருகிறார்கள். சிவபெருமானை அன்னாபிஷேகத்தில் வழிபட்டால் உணவுக்கு குறைவின்றி படியளப்பான். எனவே அன்னாபிஷேகத்தன்று இறைவனை நேரில் தரிசித்து அவனது ஆசிகளை பரிபூர்ணமாக பெறுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.